ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றுமென்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இது ஒரு மேஜை நினைவு கூறுதல் தியானமாகும். தேவன் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள ஏற்படுத்தப்பட்ட முறைமைதான் பலியாகும். ஆராதனை ஒரு பலி, கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு பலி, தான தர்மம் ஒரு பலி, சரீர பரிசுத்தம் அர்ப்பணிப்பு ஒரு பலி, அனைத்து ரட்சிப்பின் பிரதி செயல்களும் பலியின் அம்சமாகவே வேதம் கூறுகிறது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி முடித்த இரண்டாவது பலியை குறித்து சிந்திப்போம். இது இரண்டாவது வார்த்தையும் ஆகும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிறார்கள். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்த பொழுது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. வேதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அந்த மணித்துளி வரைக்குமாக அநேக சம்பவங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு சம்பவம் மிக முக்கியமானதாக வேதம் கூறுகிறது. லூக்கா 23:39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த சம்பவத்தை சற்று நீங்கள் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு குற்றவாளி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். 2 பேருமே குற்றவாளி தான். அடுத்த வசனம் லூக்கா 23. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று கேட்கிறார். கிறிஸ்துவை தேவனாக அறிக்கை பண்ணுகிறார். இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். 2 பேரும் கள்ளர்கள் தான். ஒருவர் இகழ்கிறார், ஒருவர் நீ ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா. இயேசுவாகவே இந்த பூமியில் சுற்றி திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆனாலும் இந்த கள்ளனுடைய வேதத்தினுடைய புரிதல், இவர் தேவன். அப்பொழுதுதான் இந்த சம்பவமே மாறுது. பாருங்கள், லூக்கா 23:43 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, அடுத்த வசனம், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்திரளும் என்றார். இங்கே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து 2வது வார்த்தையை உதிர்க்கிறார். சிலுவையில் அறைந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதை தொடர்ந்து உள்ள அடுத்த வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு கள்ளனை ஏற்றுக்கொள்வது ஒரு பலி. இந்த சம்பவத்துக்கு ஒப்பான வேதத்தில் உள்ள 2வது பலி, இது குற்ற நிவாரண பலி. முதல் பலி பாவ நிவாரண பலி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் பாவத்தை மன்னியும். 2வது பலி இது குற்ற நிவாரண பலி. ஹிந்தியில் முதல் பலியை, பாவ நிவாரண பலியை பாப் பலி என்று சொல்றாங்க. இங்கே குற்ற நிவாரண பலியை ஹிந்தியிலே தோஸ்த் பலி என்று சொல்றாங்க. தோஸ்த் என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது நண்பன் என்று அர்த்தம். அப்படி என்றால் இதற்கு ஒப்பான பலியை சற்று சிந்தித்து பாருங்கள். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்கள் வாசிக்கும் போது இதற்கு ஒப்பான குற்ற நிவாரண பலி, இந்த கல்வாரி சிலுவையிலே கள்ளனை ஏற்றுக்கொண்ட
அந்த சமர்ப்பணம், அந்த பலியினுடைய அந்த அங்கீகரிப்பு எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 14. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால், முதல் அந்த தொகுதி அவன் பலி செலுத்துவதற்குரிய தொகுதி, கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டார். அடுத்த வசனம் 16ஆம் வசனம், பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்த வேண்டும். இரண்டாவதும் கர்த்தருடைய பரிசுத்தமானதை குறித்து அவன் செய்த தப்பு. அடுத்து 17ஆம் வசனம், ஒருவன் செய்ய தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளில் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றம் உள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஆக கர்த்தருக்கு உரிய பரிசுத்தம் அப்படின்றால் கர்த்தருக்கு விரோதமாக ஒருவன் குற்றம் செய்தால், லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 18, அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்திலே கொண்டு வந்து அவன் அறியாமையால் செய்த தப்பிதத்தை அந்த இடத்துல நிவிருத்தி செய்ய கடவன், அப்பொழுது மன்னிக்கப்படும் என்று நாம் படிக்கிறோம். லேவியராகமம் 5:19 இது குற்ற நிவாரண பலி. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக செய்த குற்றம், இந்த கல்வாரி சிலுவையிலே அந்த இன்னொரு கள்ளன், அதே போல மற்றொரு கள்ளன், 2 கள்ளனையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். குற்றம் செய்த 2 பேரும் அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். குற்றம் செய்த சகோதரர்களை ஏற்றுக்கொள்வது ஒரு பலி. நீங்க இப்ப பாருங்க, பிலோமோன் 1:17-18 அதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒனேசிமுவை பவுல் பிலமோனுக்கு அறிமுகம் செய்கிறார். ஏற்கனவே பிலமோன் சபையில் இருந்து, எஜமானுடைய வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டவன். அவனை பார்த்து பவுல் சொல்றாரு, பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பிலமோன் 1:17 பாருங்க, நீர் என்னை உம்மோடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்வது ஒரு பலி. அவ்வளவு சுலபமாக இன்றைக்கு யாரும் சகோதரர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பிலமோன் 1:18, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பிலமோன் 1:19, பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன் என்று சொல்லிட்டு நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். 3 யோவான் 1:10 ஒரு வசனம் வாசிக்கிறோம். அங்கே, ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறார். 3 யோவான் 1:10. சபையில சகோதரர்களை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை, ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களையும் அவர்கள் தடை செய்கிறார்கள். இது தேவனுக்கு விரோதமான பலியாகும். ஏனென்றால் எபிரேயர் 2:11 வாசிக்கிறோம், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார். ஆண்டவர் இது நிமித்தம் தன்னுடைய சகோதரர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் என்று வாசிக்கிறோம். சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படுவதில்லை. இன்றைக்கு அநேகர் யாராவது ஒரு சகோதரர் பாவம் செய்தார் அல்லது குற்றம் செய்தார், அவர்களை தன்னுடைய சகோதரர், நம்முடைய சபை என்று சொல்வதற்கு அவங்க வெட்கப்படுறாங்க. தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த இந்த குற்ற நிவாரண பலிக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். நாமும் சகோதரர்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொன்னார் எபிரேயர் 2:13, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் இந்த 2வது பலியாக குற்ற நிவாரண பலி, தோஸ்து பலி, இதை ஆண்டவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். நாமும் சக சகோதரர்களிடத்தில் இந்த பலியை நாம் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.